இன்றைக்கு தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. அங்கே பாபரி மசூதி போன்ற ஒரு செயல்பாடை இங்கே ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு யாருக்கு காரணம், யாருக்கு லாபம்? இதில் மக்களுக்கு ஏதாவது லாபம் உண்டா? நம்ம நல்லா ஆய்வு செய்தோம்னாக்கா சத்தியமா ஒன்றும் கிடையாது. எந்த மதத்துல நீ பிறக்கணும் நீ நினைச்சாலும் நீ பிறக்க முடியாது. ஒன்றும் நீ மாத்திக்கலாம். நீ இந்த மதத்தில் அந்த மதம் எனக்கு கொள்கைகள் பிடிச்சிருக்கு, அந்த மதம் செயல்பாடுகள் பிடிச்சி மாற்றிக்கலாம். ஆனால் நீ பிறக்கும் போது நீ எந்த மதத்தை கேட்குறன்னு உனக்கே தெரியாது. நீ அது பிறந்ததாகன அதை வழிபாடுகளுக்கு ஏற்ப நம்ம தாய் தந்தையர் மூதாதையர்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த வழிக்கு ஏற்ப நம்ம அந்த மதத்தை பின்பற்றுகிறோம். ஆக மொத்தம் இறைவன் என்பவன் ஒருவனே. அகலத்துக்கும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி இருந்தாலும் சரி, நீ ஏன் நிரந்தரம் இல்லை? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நிரந்தரமா? ஒரு வழிபாடு, ஒரு சடங்குகள், ஏதோ நம்ம ஆத்ம திருப்தி, நமக்கு நம்ம பண்ற பாவங்கள்லாம் கழிஞ்சு நமக்கு நல்லது கிடைக்கும், இவ்வளவுதான். அது திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ காலம் இல்லாதது இப்பொழுது ஏன் ஏற்பட்டது? சிக்கந்தர் மலை எப்படி வந்தது? இது எந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கோ என்னமோ. அந்த காலத்தில் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க, யாரும் சண்டை போடலை. இப்போ அரசியலுக்காக ஒரு எம்பி நவாஸ்கனி, காங்கிரஸ் எம்பி, பிரியாணி சாப்பிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவர் கூட ஒரு 10 அல்ல கைகளை வைத்துக்கொண்டு பிரச்சனையை உருவாக்கியிருக்கார். அதே போன்றுதான் இப்போ திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற சொல்லி ஒரு நீதியரசர், நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். என்ன ஒரு நாள் நிகழ்வு, என்ன ஆயிடும்? அதால மொத்தமே மதமே மலையை மாறிடுமா? ஒன்றும் நடக்க போறதில்ல. வழி ஏதோ நடக்குது, ஏதோ நம்பிக்கை 4 பேர் போறாங்க, அமைதியா விட்டு தொலை. ஆனா நீங்க ஏதோ அரசியல் பண்ண நினைச்சு ஆளுங்கட்சி ஏதோ மத சார்பின்மை என்கின்ற ஒரு கொள்கை எங்ககிட்ட இருக்குதுன்னு எதுவும் தேவையில்லைடா. மனிதனுக்கு மக்களுக்கான ஆட்சி நடத்தினாக்கா எதுவும் தேவையில்லை. ஆனா ஒரு இந்து அறநிலைத்துறையே மேல்முறையீடு செய்கிறது. இந்து அறநிலைத்துறை இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்து அறநிலைத்துறை. அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று. ஆனா இவங்க போய் மேல்முறையீடு செய்யறது, அங்க விளக்கேற்றுவதை அனுமதித்தார் என்று சொல்வது, இது பச்சை அயோக்கியத்தம். இது மத கலவரத்தை தூண்டும் செயல். அமைச்சர் சேகர் பாபு மீதும் அந்த அதிகாரிகள் மீதும் மத கலவரத்தை தூண்டியதற்காக நாம் வழக்கு தொடர வேண்டும். என்ன ஆகும்? இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் அந்த வழக்கை நடத்த விட மாட்டீங்க. மேல்முறையீடுக்கு பல லட்சம் பல கோடிகள் மக்கள் பணத்தை எடுத்துட்டு நீங்க ஓடுவீங்க. இப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிற அரசியல. நாங்க யாரும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் பகைமை உணர்வுடன் மக்கள் வாழவில்லை. எல்லாரும் அனந்தம்பிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் உணவுகள், அவர்கள் பகிரும் தின்பண்டங்கள் எல்லாத்தையும் உண்டு கழித்து அன்புடன் பாசத்துடன் தான் நாங்கள் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவையற்ற அரசியலுக்காக இன்று அரசியலை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல்வாதிகள். இவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். செய்வீர்களா அப்படின்னு தான் சொல்லணும்.